மக்கானாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணி வச்சுட்டு அதை கூட நம்ம கஞ்சியாக மாற்றி பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். மக்கானா நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பதத்துக்குள்ள ஒரு ஏர்டெட் கேண்டனில் சேவ் பண்ணணும். இந்த மக்கானா கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் ஆப்பிள் அண்ட் டேட்ஸ். ஆப்பிளை நல்லா துருவி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டேட்ஸை அரைச்சி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துட்டு மக்கானா பவுடரை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுவும் சேராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பவுடர் தண்ணியில் கரையிற வரை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வில் வைக்கணும். ஸ்டவ்வில் வச்ச பிறகு நம்ம கேப் விடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. நான் 3 கிளாஸ் ஸ்பூனுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்து கிண்டினேன். எனக்கு கரெக்டான பதமாக இருந்தது. ஓரளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க ஆப்பிளை மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஆப்பிளோட அந்த கலர் வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க டேட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டேட்ஸும் போட்டோன்னே எனக்கு ஸ்வீட் சூப்பராக இருந்தது. ஸ்வீட் நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். நட்ஸ் பவுடர் நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். நட்ஸ் பவுடர் ஆட் பண்ண உடனே எனக்கு நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சு. நான் எப்போவுமே மில்க் ஆட் பண்ணுவேன், பட் மில்க் ஆட் பண்ணாமலே இந்த வாட்டி நான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு நல்லா வந்திருந்தது. தேவைப்பட்டால் நம்ம மில்க்கும் ஆட் பண்ணலாம். மில்க் ஆட் பண்ணால் 1/4 கிளாஸ் மில்க் எடுத்துகிட்டு 3/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு மில்கோட கண்டென்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா 1/2 கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம், வாட்டர் 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம். கஞ்சி பாருங்கள், அவ்வளோ திக்னஸ் கிடச்சிருக்கு. என்னோடய பொண்ணு அவளுக்கு எப்போயாவது இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுப்பேன். அன்றைக்கி அவள் மிச்சம் வச்ச கஞ்சியை நாங்கள் தான் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மோஸ்ட்டாக ட்ராவல் டைமில் தான் மக்கானா யூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். ட்ராவல் டைமில் இது எப்படி யூஸ் பண்ணால் மக்கானா பவுடரை ஹாட் வாட்டரோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை இல்லைனா பனானாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். நீங்களும் ட்ராவல் டைமில் பேபிக்கு என்ன ஃபீட் பண்ணுறதுக்கு பேக்கப் ஃபுட்டாக எடுத்து வைப்பீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.